இந்திய கடலோர காவல்படையின் 39வது ஆண்டு விழாவையொட்டி கடந்த 1ஆம் தேதி சென்னையிலிருந்து இருசக்கர வாகன பேரணி தொடங்கியது. கடலோர பகுதிகள் வழியாக சென்ற இந்த பேரணி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நிறைவடைந்தது. நிறைவு விழாவில் பேசிய கடலோர காவல்படை ஐஜி சர்மா, கடலோர காவல்படையினருக்கும் கடலோர மக்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இருந்ததாக கூறினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஸ்ரீராம் சூரிய சக்தியில் இயங்கும் தானியங்கி ரயில்வே கிராசிங் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். இதன் மூலம் எதிர்பாராமல் தண்டவாளத்தில் சிக்கிக்கொள்ளும் வாகனங்களை விபத்தில்லாமல் மீட்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் தினத்தந்தி சார்பில் கல்வி நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய்க்கான காசோலைகளை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி வழங்கினார். தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஜிம்னாஸ்டிக் கிளப் ஏற்பாடு செய்திருந்த இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.